Question number 19. Which of the following can be calculated from the given matrices? ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸ் ஏ, மேட்ரிக்ஸ் பி ரெண்டு கொடுத்துருக்காங்க. 4 கொஸ்டின்ஸ், ஏ ஸ்கொயர், பி ஸ்கொயர், ஏபி, பிஏ. இதில் எது கண்டுபிடிக்க முடியும்? ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியுமா, பி ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியுமா, இது முடியுமான்னு பார்க்கணும். ஆன்சர் 4 கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் ஏபிசிடி. 1 2 கரெக்டா? இது ரெண்டும் கரெக்டாக இருக்கா? இல்லை 2 3 கரெக்டா? இல்லை 2 4 கரெக்டாக இருக்கா? அதை செக் பண்ணணும். இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்கா? ஆல் ஆஃப் தீஸ் எல்லாமே ட்ரூவாக இருக்கா? இதில் எது ட்ரூ ஃபால்ஸ், எது எஸ் எது நோ, அது கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துக்கிறேன். ஏ ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? ஏ ஸ்கொயர் கொஸ்டின் 1. ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்னா என்ன? ஏ இன்ட்டு ஏ, ஏ இன்ட்டு ஏ. ஏன்னா என்ன? இங்கே மேட்ரிக்ஸ். அப்போ ஏ வந்து ஒரு மேட்ரிக்ஸ், இந்த ஏ வந்து ஒரு மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 3 rows 2 columns. 3 rows 2 columns. 3 rows 2 columns. இது வந்து ரோ, இது காலம்ஸ். ரோ காலம்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், இப்படி நீட்டாக இருக்கிறதெல்லாம் அது ரோஸ். 3 rows. காலம் வந்து 2, 1 2. 3 rows 2 columns. திருப்பி இன்னொரு ஏ 3 × 2. இதை முதல்ல மல்டிப்ளை பண்ண முடியுமா முடியாதா? இங்கே பாருங்க, இதில் என்ன இருக்குது? 2 இருக்குது. இதில் என்ன இருக்குது? 3 இருக்குது. இந்த 2 நம்பரும் ஈக்குவலாக இருந்தால் மல்டிப்ளை பண்ண முடியும். அதாவது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் உள்ள காலமும் ரெண்டாவது மேட்ரிக்ஸில் உள்ள ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் உள்ள காலமும் ரெண்டாவது மேட்ரிக்ஸில் உள்ள ரோவும் ஈக்குவலாக இருந்தால் மல்டிப்ளை பண்ண முடியும். இங்கே ஈக்குவலாக இல்லை, அப்போ மல்டிப்ளிகேஷன் நாட் பாசிபிள். அப்போ இங்கே என்ன? நோ, நோ, இட் இஸ் நாட் பாசிபிள் டு மல்டிப்ளை. அப்போ ஃபஸ்ட்டு கணக்கு என்ன? ஆன்சர் நோ. அதை நாங்கள் சைடில் எழுதி வச்சுக்கிட்டேன். இப்போ செகண்ட் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் மல்டிப்ளை பண்ணவே முடியாது. செகண்ட் கொஸ்டின் ஐ எம் கோயிங் டு டூ செகண்ட் கொஸ்டின். சம்ம போட வேண்டியதில்லை, அதை மல்டிப்ளை பண்ண முடியுமா முடியாதான்னு பார்க்கணும். வெதர் மல்டிப்ளிகேஷன் இஸ் பாசிபிள் ஆர் நாட் பாசிபிள். அப்போ செகண்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் என்ன? பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னா என்ன? மேட்ரிக்ஸ் பி இன்ட்டு மேட்ரிக்ஸ் பி. இந்த மேட்ரிக்ஸ் பியோட எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குது? 1 row, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, 3 rows இருக்கு. எத்தனை காலம்? 1 2 3, 3 காலம்ஸ். அப்போ மேட்ரிக்ஸ் பி 3 rows 3 காலம். இது வந்து ரோ, இது காலம்ஸ். ரோ காலம். இந்த 3யும் இந்த 3 என்னவா இருக்கு? இதுவும் இந்த நம்பர் என்னவா இருக்கு? ஈக்குவலாக இருக்கு. ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கு. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் உள்ள காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ரோவும் ஈக்குவலாக இருக்கு. 3 = 3. அப்போ இட் இஸ் பாசிபிள் டு மல்டிப்ளை. அப்போ பி ஸ்கொயர்ட் இஸ் பாசிபிள். பி ஸ்கொயர்ட் இஸ் பாசிபிள். அப்போ எஸ், எஸ் இட் இஸ் பாசிபிள். அப்போ செகண்ட் கொஸ்டின் எஸ். அதை நான் சைடில் எழுதி வச்சுக்கிட்டேன். இப்போ தேர்ட் கொஸ்டின். Now I pass on to third question. Third question. என்ன சொல்லியிருக்காங்க? ஏபி. ஏபினா என்ன? மேட்ரிக்ஸ் ஏ இன்ட்டு மேட்ரிக்ஸ் பி. அதை மல்டிப்ளை பண்ண முடியும். மல்டிப்ளை பண்ண முடியாதா? மேட்ரிக்ஸ் ஏ ஓட ஆர்டர். வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்?
ஏ பாருங்க 3 rows 2 columns 3 rows 2 columns. இப்போ B மேட்ரிக்ஸ் ஆர்டர் 3 rows 3 columns 3 rows 3 columns. A மேட்ரிக்ஸ் ஆர்டர் 3/2, B மேட்ரிக்ஸ் ஆர்டர் 3/3. இது வந்து ரோ, இது காலம், இது ரோ, இது காலம். இந்த காலம் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் உள்ள காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் உள்ள காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். இந்த நம்பரும் ஈக்குவலாக இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ 2 is not equal to 3. That is column number and row numbers are not equal. ஈக்குவலாக இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ண முடியும் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும். இல்லைன்னா மல்டிப்ளை பண்ண முடியாது. அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு? நோ, இட் இஸ் நாட் பாசிபிள் டு மல்டிப்ளை. அப்போ தேர்ட் ஒன் வந்து நோ. தேர்ட் ஒன் வந்து நோ. இப்போ now I pass on to question number 4. Question number 4. Question number 4. Question number 4. Question number 4 என்ன? B into A. B into A equal to matrix B into matrix A. Matrix B ஓட ஆர்டர். Matrix B ஆர்டர் 3 rows 3 columns. அப்போ 3/3. ரோ வந்து 3, காலம் வந்து 3. மேட்ரிக்ஸ் A 3 rows 2 columns. 3 rows 2 columns. ரோ வந்து 3, காலம் வந்து 2. அப்போ இது பாசிபிள் டு மல்டிப்ளை. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ண முடியும். என்ன காரணம்னா இதில் உள்ள காலமும் இதில் உள்ள ரோவும் என்ன இருக்கு? இதில் உள்ள ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கு. அதனால் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும். மல்டிப்ளை பண்ணி முடிஞ்சால் அந்த புதுசாக ஒரு மேட்ரிக்ஸ் வரும். பிஐ ஏஐ மல்டிப்ளை பண்ணால் புதுசாக ஒரு மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன இருக்கும்னா 3/2 இருக்கும். இதில் உள்ள 3 rows 2 columns 3/2 மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். அது நம்மளுக்கு அந்த கேள்வி கேட்கல. உங்களுக்கு மல்டிப்ளை பண்ண முடியுமா முடியாதா? இட் இஸ் பாசிபிள் டு மல்டிப்ளை பிகாஸ் காலம் அண்ட் ரோ ஆர் ஈக்குவல். இதில் உள்ள காலமோ இதில் உள்ள ரோவோ என்ன இருக்கு? ஈக்குவலாக இருக்குது. 3 = 3ன்னு 3 = 3ன்னு இருக்குது. அப்போ இட் இஸ் பாசிபிள். எஸ், இட் இஸ் பாசிபிள். அப்போ 4வது கணக்கு என்ன? எஸ்ன்னு எழுதுகிறேன். 4வது கணக்கு எஸ். இப்போ ஐ ரஃப் திஸ் ஒர்க்கிங் பார்ட். இந்த செக் பண்ண பார்ட்டை ரஃப் பண்ணிடுறேன். இப்போ now I am going to read the question again. மறுபடியும் கேள்வியை படிக்க போகிறேன். மறுபடியும் கேள்வியை படிக்கிறேன். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? which of the following கீழே கொடுக்கப்பட்டதில் which of the following can be calculated? எதை கால்குலேட் பண்ண முடியும்? எதோட ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்? from the given matrices. கீழே கொடுக்கப்பட்ட மேட்ரிக்ஸ்லேருந்து எந்தெந்த கணக்கை போட முடியும்? மொத்தம் 4 கணக்கு இருக்குது. 4 problems are given. 4 problems. 4 கணக்கு. என்ன கணக்கு? A² B² AB BA. இதில் 4 கணக்கு கொடுத்து எந்தெந்த கணக்கை போட முடியும், எந்தெந்த கணக்கை போட முடியாது? 4 கணக்கு நான் போட்டேன். 4 கணக்கும் போட்டாச்சு. அதில் ஃபஸ்ட்டு கணக்கு வந்து நோ. என்ன ஆகியிருக்கா? ஃபஸ்ட்டு கணக்கு நோ, செகண்ட் கணக்கு எஸ், தேர்ட் கணக்கு நோ, ஃபோர்த்து கணக்கு எஸ். இதில் இந்த 4 கணக்குக்கு ஆன்சரை எழுதி வச்சுருக்க. நோ, எஸ், நோ, எஸ். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. ABCD. அதில் இதில் எது எஸ்ன்னு பாருங்க. 2 வந்து எஸ்,
ரெண்டாவது கணக்கு வந்து எஸ். அப்புறம் எது எஸ்? நாலாவது கணக்கு எஸ். எஸ் இட் இஸ் பாசிபிள் டு மல்டிப்ளை. எஸ் இட் இஸ் பாசிபிள் டு மல்டிப்ளை. எந்த கணக்கு? ரெண்டாவது கணக்கும் நாலாவது கணக்கும். அப்போ ரெண்டாவது கணக்கு நாலாவது கணக்கு கரெக்டாக மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ எங்கே இருக்கு பாருங்க ஆன்சரு? 1 2 இல்லை, 2 3 இல்லை, 2 4. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி என்ன? 2 4 ஒன்லி. 2 வந்து எஸ் வந்திருக்கு, 4 வந்து எஸ் வந்திருக்கு. அப்போ என்ன ஆன்சர்? 2 and 4 கரெக்டு. அப்போ ஆன்சர் எழுதணும் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி 2 and 4 ஒன்லி. This problem completed.